ஹே காய்ஸ், புடலங்காய் கூட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 புடலங்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டு கூடவே வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த புடலங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி நிறையா தண்ணி சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சு எடுத்தேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எடுத்தோம்னா புடலங்காய் கூட்டு ரெடி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.